എട്ടാവത് ഗദ്യഭാഗം. പിതരി ഉപരത്തെ ഭ്രാതരഃ ഏനം അദത് പ്രഭാവവിതഃ ത്രയ്യാം വിദ്യായാം ഏവ പര്യവസിതമതയഃ ന പരവിദ്യായാം ജഡമതിഃ ഇതി ഭ്രാതുഃ അനുശാസന നിർബന്ധാത് ന്യവൃത്സന്ത. പിതര്യുപരതേ ഭ്രാതരഃ യേനമദത് പ്രഭാവവിതഃ ത്രയ്യാം വിദ്യായാമേവ പര്യവസിതമതയോ ന പരവിദ്യായാം ജഡമതിരിതി ഭ്രാതുരനുശാസന നിർബന്ധാത് ന്യവൃത്സന്ത. பரபிரம்ம ஞானமாக்கும் பராவித்யை அப்படிங்கிறது பராவித்யை அப்படிங்கிறதான் இங்க பரவித்யா அப்படின்னு சொன்னது. அப்பாவோடு மரணத்துக்கு அப்புறம் சகோதரர்கள் பரதனோடு புத்தி அப்படிங்கிறது ஜட புத்தியாக்கும் அப்படின்னு நினைச்சு பரதனை படிப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. அவளுக்கொன்னும் ஆத்மவித்யா பிரபாவம், அதானது பராவித்யா பிரபாவம் தெரியாது. அது மட்டுமில்லை, அவளெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்டத்தில் மட்டும் தாற்பயம் இருக்கிறவாளாயிட்டு இருந்தா. பிதரி சிரேஷ்ட பிராமண புத்திரர்களோடு அப்பா உபரதே ശരീരം ഉപേക്ഷിച്ച് പരലോകத்துக்கு അവരോട് ജീവൻ പ്രയാണം പണിനോണേ. அப்பா இறந்து போனோണേ. ഭ്രാതരഃ ജഡഭരതനോട് സഹോദരர்கள் 9 സഹോദരர்களும் அதத் பிரபாவவிதः സർവജ്ഞാനിயான பரதனை தெரிஞ்சு கதக்கி. ஏனம் ஜடபரதன் அப்படிங்கிற தம்பிய ஜடபரதனோடு மகிமைய தெரியாதவாளான அவரோடு 9 சகோதரர்களும் ஜடபரதன் ஆத்மஞானியாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கதைக்கு தம்பிய ஜடமதிஹி இது மந்த புத்திய மாதிரி ஆக்கும் இவன் அப்படின்னு நினைச்சு உറപ്പിச்சா. പ്രവൃത്തി മാർഗ തൽപരர்களാക്കും ജഡഭരതനോട് 9 ജ്യേഷ്ഠர்களும். ത്രയി அப்படின்னா வேதம். ത്രയ്യാം വിദ്യായാമേവ വേദത്തിல கர்மகாண்டங்களை மட்டுமே தெரிஞ்சின்றிருக்கிறவாளான அவ. அந்த கர்மகாண்டத்துல ത്രയ്യാം വിദ്യായാമേവ കർമ്മകാണ്ഡത്തിലെയേ പര്യവസിത മതയഃ ഉറപ്പിച്ചു வச்சிருக்கிற மனசோடு கூடிட்டு இருக்கிறவாளாயிட்டு இருந்தா அவ. அதுல மட்டும் மனசு வச்சுட்டு இருக்கிறவாளான
ஜடபரதனோடு 9 சகோதரர்களும் ஒவ்வொரு தேவைகளுக்காயிட்டு யாக யஜ்ஞ பூஜா விதிகளெல்லாம் படிச்சு அதெல்லாம் அனுஷ்டிக்கிற அவா தம்பிக்கு ஆத்மஜானம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலே. வைதிக கர்மங்களில நன்னா ஸ்ரதையோடு கூடிட்டு முழுகின்னு இருந்தா அந்த 9 ஜேஷ்டர்களும் பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற இகலோக சொர்லோக சௌக்கியங்கள் ஆசைப்படுற அல்பஞானிகளாக்கும் அந்த 9 சகோதரர்களும். ஜடபரதன் ஆத்மானாலோ பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்தை தெரிஞ்ச பூர்ண ஞானியாக்கும். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியஸ்வரூப ஞானம் இந்த சகோதரர்களுக்கொன்னும் இல்லை. ஆத்மதத்துவம் தெரிஞ்ச பரதனோடு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சைதன்யத்தை அவா தெரிஞ்சுக்கலை. டோப்பு மோஸ்ட் பண்டிதர்களாக்கும் அவா அப்படின்னா கூடியும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம ஞானம், அதாவது பராவித்யை அப்படிங்கிறத அந்த 9 ஜேஷ்டர்களுக்கும் தெரியாது. மரண பயம் இல்லாம பண்ற பராவித்யை, ஜடபரதனுக்கு இருக்கு அப்படிங்கிறத அவ தெரிஞ்சுக்கலை. டோப்பு மோஸ்ட் ஞானமாக்கும் ஜடபரதனுக்கு உள்ளது அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கவே இல்லை. வாழ்க்கையோடு லட்சியம் கர்மகாண்டங்களில் சொல்லியிருக்கிற கர்மங்களை அனுஷ்டிச்சு கர்மபலங்களாயிருக்கிற யுகலோக பரலோக சௌக்கியம் அனுபவிச்சுண்டு இந்த பிரகிருதியில சுகிச்சு வாழணும் அப்படிங்கிறதாக்கும் அவளோடு நம்பிக்கை. அப்படி 9 ஜேஷ்டர்களும் ஆத்ம வித்யை சம்பந்திச்சு எந்த நாலெட்ஜும் இல்லாத அந்த 9 ஜேஷ்டர்களுக்கு ஆத்மஜானியான பரதனை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. முட்டாள் அப்படின்னு பைத்தியம் அப்படின்னு நினைச்சா. நெருப்பு தொட்டானா கை சுட்டுண்டவனுக்கு மட்டும்தான் சூடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். பல்லு வலி வந்தவாளுக்கு தான் அதை என்னவாக்கும் அப்படின்னு நன்னா தெரியும். காது வலி வந்தவாளுக்கு தான் அதனோடு வலியோடு தீவிரம் என்னவாக்கும் அப்படிங்கிறது தெரியும். வாத நோய் வந்தவாளுக்கு தான் கொடூரமான அந்த வலி என்னவாக்கும் அப்படின்னு தெரியும். வலி அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீப்பான வலியாக்கம் உள்ளது. காது வலி அப்படிங்கிறது ஒரு வலியாக்கும். காது வலி அனுபவிக்கிறவா சொல்லுவா இனி வாழ்க்கையில காது வலியே வரப்படாது, இருக்கிறதுலையே பெரிய வலி காது வலியாக்கும். பிரசவ வேதனை அப்படிங்கிறது அனுபவிச்சவா சொல்லுவா இருக்கிறதுலையே பெரிய வலி அப்படிங்கிறது இந்த பிரசவ வலியாக்கும். வலி அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர அந்த வலி அனுபவிச்சவாளுக்கு தான் அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல பெற்றும். வாக்குகளால வர்ணிக்கிறதுக்கு சாதிக்காததாக்கும் இந்த மாதிரி வலிகள் எல்லாம். அதே மாதிரி இதை விட வாக்குகளால வர்ணிக்க சாதிக்காததாக்கும் பராவித்யை அப்படிங்கிற ஞானம். பிரகிருதியில இருக்கிறதெல்லாம் பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட ஸ்தானமாயிருக்கிற பரபிரமஸ்தானம், அந்த பரபிரம்மத்தை சம்பந்திச்ச நாலெட்ஜ் இந்திரியங்களால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஜென்மனா பகவத் ஞானம் வந்து சேர்ந்த ஜடபரதனை சகோதரர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. காரணம் இந்த சகோதரர்கள் ஒருத்தருக்குமே பராவித்யை தெரியாது. அனுபவமே குரு. அனுபவத்தால மட்டும்தான் ஆத்மதத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். வாக்காலேயோ நோக்காலேயோ ஸ்பர்ஷனத்தாலேயோ வாசனையாலேயோ கேள்விஞானத்தாலேயோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஆத்ம ஞான லட்சியத்துக்கு பயணிக்கிறவாளுக்கு மட்டும்தான் ஜடபரதனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். 9 ஜேஷ்டர்களும் அவளோடு தம்பியான ஜடபரதனை முட்டாள் அப்படின்னு சொன்னதுல, சொல் பேச்சு கேட்காதவன் அப்படின்னு சொன்னதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. காரணம் இந்த 9 சகோதரர்களும் ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவா கிடையாது. அப்படி ஒரு லட்சியம் அவளுக்கு இல்லை. இந்த சரீரத்தை உபயோகிச்சு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவை
அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்தில் லயிப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தோணல் கூட அவளுக்கு கிடையாது. பிராதுகு சகோதரனை அனுசாசன கண்ட்ரோல் செய்யறதுலேருந்து നിർബന്ധമായിട്ടും ഉറച്ച തീരുമാനത്തോടു കൂടിയിട്ട് അവ ஞாபகந்த பேக்கடிச்சா. நான் நன்னாக மாட்டேன், என்ன அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மட்டில் நிற்கிற தம்பியை கண்ட்ரோல் செய்யறதுலேருந்து இந்த சகோதரர்கள் எல்லாம் ஞாபகந்தா பேக்கடிச்சா. இனி இவனை என்ன சொல்லியும் திருத்த முடியாது அப்படின்னவா தெரிஞ்சுண்டா. இந்த பிரகிருதியில இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னானாலும் இவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது, இவன் முட்டாள் அப்படின்னு முத்திரை குத்தினா. இப்படி காரியங்கள் எதை சொன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாத இவனை எதை சொல்லியும் புரிய வைக்கிறதுக்கு நம்மளால சாதிக்காது. அப்பா 2 ഋതു കാലഘട്ടങ്ങൾ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ഉപയോഗിച്ചാക്കും ഒരേ ഒരു സൂര്യഗായത്രി മന്ത്രം ഇവനെ പഠിപ്പിച്ചത്. அந்த அளவுக்கு பொறுமைയൊന്നും നമുക്ക് கிடையாது. இவன் சொன்னா அனுசரிக்க மாட்டான், படிக்க மாட்டான், இவனை இனி கண்ட்ரோல் செய்யற பிரச்சனமில்லை அப்படின்னவா 9 பேரும் தீர்மானம் பண்ணினா. இவன் புத்தி இல்லாத முட்டாளாக்கும் நம்மளாக்கும் புத்தி இருக்கிறவா அப்படின்னவா தீர்மானம் பண்ணினா. அப்படி தீர்மானம் பண்ணி உറപ്പിച്ച இவன் எப்படியோ வாழ்ந்துட்டு போகட்டும், നമ്മൾ ഇവനെ കണ്ട அப்படின்னவா நினைச்சு തലയ ചുറ്റി വീശിന ജഡഭരതനെ. ഇനി ഇവനോട് കാര്യത്തിൽ നമ്മൾ ഒന്നും ഇടപെടണ്ട, ഇവനെ പഠിപ്പിക്കവോ നേർവഴിക്ക് കൊണ്ടുവരവോ ഒന്നും നമ്മൾ ഇനി ചെയ്യണ്ട. ഇവാളോട് நோக்கத்தில் நேர்வழிக்கு கொண்டு வருது அப்படின்னா இந்த வேத அத்தியாயனங்கள் எல்லாம் படிப்பிக்கிறது, அதே மாதிரி பலவிதமான விஷயங்களை சொல்லி படிப்பிக்கிறது, இதெல்லாம் ஆக்குமே. இந்த பிரகிருதி சம்பந்தமான எந்த விஷயமும் படிக்கிறதுக்கு என்னால் பറ്റാது அப்படின்னு ஜடபரதன் தீர்மானம் பண்ணி உറപ്പിச்சுണ്ടാക്കിயிருக்கார். அவருக்கு தெரியாத நாலேஜ் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவருக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு தெரிஞ்ச விஷயமாக்கும். இந்த பிரகிருதி என்னவாக்கும் அப்படின்னும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம சத்தியம் என்னவாக்கும் அப்படின்னும் தெரிஞ்சதாலேயாக்கும் அவரு இந்த பிரகிருதியிலேருந்து விடுபட்டு நிற்கிறார். அது தெரியாத முட்டாள்களாக்கும் இந்த 9 சகோதரர்களும். ஆனா அவ ஜடபரதனியாக்கும் முட்டாள் அப்படின்னு சொன்னது. 9வது கத்தியபாகம் பார்க்கிறோம். சஜ பிராகிருதைர் திபத பசுபிஹி உன்மத்த ஜடபதிர இதி அபிபாஷ்யமானோ யதா ததனுரூபாணி பிரபாஷதே கர்மாணி ச ச காரியமானஹ பரேச்சயா கரோதி விஷ்டிதஹ வேதனதஹ வா யாத்ஞயா யத்ருச்சயா வா உபசாதிதம் அல்பம் பஹுமிருஷ்டம் கதன்னம் வா அப்யவஹரதி பரம் ந இந்திரிய பிரீதி நிமித்தம் நித்ய நிவృత్త நிமித்தஹ ஸ்வசித்த விசுத்த அனுபவ ஆனந்த ஸ்வாத் ஆத்மாலாப அதிகமஹ சுகதுக்கயோஹ துவந்த நிமித்தயோஹ அசம்பாவித தேஹ அபிமானஹ சஜ பிராகிருதைர்திபத பசுபிருன்மத்த ஜடபதிரேத்யபிபாஷ்யமானோ யதா ததனுரூபாணி பிரபாஷதே கர்மாணி ஜ சகாரியமானஹ பரேச்சயா கரோதி விஷ்டிதோ வேதனதோ வா யாத்ஞயா யத்ருச்சயா வா உபசாதிதம் அல்பம் பஹுமிருஷ்டம் கதன்னம் வா அப்யவஹரதி பரம் நேந்திரிய பிரீதி நிமித்தம் நித்ய நிவృత్త நிமித்தஹ
സ്വസിദ്ധ വിശുദ്ധാനുഭവാനന്ദ സ്വാത്മാലാഭാധിഗമ സുഖദുഃഖയോഃ ദ്വന്ദ്വനിമിത്തയോഃ അസംഭാവിത ദേഹാഭിമാനഃ. സാധാരണക്കാരാன ജനങ്ങൾ ഭരതന് ഹേ മൂടാ, ஹே பிராந்தா இப்படின்னெல்லாம் கூப்பிட்டு பரிகாசம் பண்ணுவா. ஜடபரதனுக்கு அதெல்லாம் கேட்டு எந்த ஒரு துக்கமும் உண்டாகலை. அது மட்டுமில்லை, அவளெல்லாம் ஜடபரதனை விட்டு நிறைய கடின அத்வானங்கள் எல்லாம் செய்ய வைப்பா. பசி மாறறதுக்கான உணவை மட்டும் அவ கொடுப்பா. அது நீட்டாயிருக்கா சுத்தமாயிருக்கா இப்படின்னு ஒன்றும் பார்க்காதைக்கு அதை சாப்பிடுவார் ஜடபரதன். சரீரம் நிலநிறுத்தறதுக்கு தேவையான உணவை மட்டும் சாப்பிட்டு அவர் வாழ்ந்தார். அவரு துவந்த பாவங்களை ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாதக்கு ஸ்வீகரிச்சார். ஜடபரதனோடு வீட்டில் இருக்கிற சகோதரங்கள் ஜடபரதனுக்கு அனுகூலம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். ஜடபரதன் அவளோட வீட்டுல ஒரு மெம்பரே கிடையாது அப்படின்னு அவ தெரிஞ்சுண்டா. அப்படி அவ அந்த ஜடபரதனை வீட்டுல இருந்தே ஒதுக்கி வச்சுட்டா. வீட்டுக்கு வெளியில ஒரு வேலைக்காரன மாதிரி வேலைகள் எல்லாம் செய்ய வச்சா. அவ சொல்றதெல்லாம் எல்லாவித வேலைகளும் எந்த ஒரு பராதியும் இல்லாதக்கு சச்ச அந்த ஜடபரதனும் ഒന്നും കംപ്ലൈന്റ് ചൊല്ലാതക്ക് എതിർത്ത് പേശാതക്ക് ചെഞ്ചാർ. പ്രാകൃതൈഹി സാധാരണ ജനങ്ങൾ, പരാവിദ്യയെ தெரியாத ജനങ്ങൾ, പ്രകൃതി താല്പര്യം இருக்கிற ജനങ്ങൾ, ദ്വിപദ பசுபிகி ரெண்டு கால்கள் இருக்கிற அஜ்ஞானிகளான ஜனங்கள் அப்படின்னு ஸ்ரீசுகன் சாதாரண ஜனங்களை விசேஷிப்பிக்கிறார் பரீட்சித்துக்கிட்ட. എന്നിട്ട് சொல்றார், உன்மத்தா, ஹே பைத்தியமே, ஹே மூகா, வாய் பேச முடியாதவனே, ஹே ஜடா, ஹே முட்டாள், பதிரா இதி, ஹே செவிடா இப்படின்னெல்லாம், அந்தா, ஏ கண்ணு காணாத பொட்டா, கண்ணு பொட்டா இப்படின்னெல்லாம் அபிபாஷ்யமானஹ சொல்லவும் செஞ்சு பரிகாசம் பண்ணினா. அவ என்னெல்லாமோ சொல்லி பரிகாசம் பண்ணறா. எதா எப்படியாக்குமோ இந்த ஜனங்கள் எல்லாம் அவரை பரிகாசம் பண்ணறா. தது அனுரூபாணி பிரபாஷதே, அவ பரிகாசம் பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவாகிட்ட ஜடபரதன் ரெஸ்பான்ஸ் பண்ணினார். காது கேட்காத்தவனே அப்படின்னு ஆராதும் கூப்பிட்டானா அவாகிட்ட காது கேட்காத்தவன மாதிரி நடிப்பர். வாய் பேசாத்தவனே அப்படின்னு ஆராதும் கூப்பிட்டு பரிகாசம் பண்ணினா ஊமையாட்டுமா பேச்சு வராத்தவனாட்டுமா நடிப்பர். பைத்தியமே அப்படின்னாக்கும் ஆராது கூப்பிட்டு பரிகாசம் பண்ணினாலோ பைத்தியம் மாதிரியே நடிப்பர். கண்ணு காணாத்தவனே அப்படின்னு பரிகாசம் பண்றவாளுக்கு முன்னால கண்ணு காணாத்த கண்ணு பொட்டன மாதிரி நடப்பர். அப்படி அவ என்னெல்லாம் சொல்லி ஆக்குமோ பரிகாசம் பண்றா, அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் செஞ்சு காட்டுவர். பரேச்சையா அடுத்தவாளோடு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி കാര്യമാണഹ കാര്യസാധ്യതയ്ക്കായിട്ട് അടുത്തവാളോട് കാര്യസാധ്യതയ്ക്കായിട്ട് കർമാണി ജോലികളെ ചെയ്യறதுக்கு சொன்னானாக்கா சஜா அந்த ஜடபரதனும் கரோதி. அவ சொல்லறதெல்லாம் என்னவாக்குமோ சொல்லறா அதெல்லாம் செய்வர். தன்னால இதை செய்யணும் அதை செய்யணும்னு முடிவெடுத்து அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அடுத்தவா அதை செய் இதை செய் அப்படின்னு சுட்டி காட்டுற எல்லா வேலைகளும் அவர் செய்வர்.
எந்த அளவுக்கு கடினமான ஜோலிகளை கொடுத்தானாலும் செஞ்சிடுவர் ஜடபரதன். எந்த ஒரு எதிர்ப்பும் செய்யாதக்கு அதெல்லாம் செய்வர். விஷ்டிதஹாவா, வேலையை பண்ண வச்சுட்டு எள்ளுமுறைய பணி எடுப்பிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் மட்டும் பசிம குணமாகறதுக்கு அளவுக்கு மட்டும் பிரதிபலமாயிட்டு அவளெல்லாம் சிலப்போ உணவுகளை கொடுப்பா. வேதனதஹாவா, வேலை பண்ண வைக்கிறதுக்கு கூலியாயிட்டு ஏதாவது அவ கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு கொடுக்கவோ செய்வா. அப்படி ஜடபரதனை வேலை பண்ண வைப்பா ஜனங்கள் எல்லாம். நீ இந்த வேலையை பண்ணினானா உனக்கு இத்திரி சாப்பாடு தரோம் இப்படின்னு எல்லாம் ஆசை காட்டியும் வேலை பண்ண வைப்பா. யாத்ஞயாவா, இனி இப்படி அவ ஒன்றும் வேலை பண்ணறதுக்கு சொல்லாத சமயத்துல சரீரத்தை நிலநிப்பாட்டணுமே, அதுக்காக என்ன பண்ணுவார், எனக்கு ஏதாவது உணவு தாருங்கோம் அப்படின்னு ஜடபரதன் சில டைம்ல ஆரிட்டையாவது ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பார் சரீரத்தை நிலநிப்பாட்டுறதுக்காயிட்டு. எதிர்ச்சயாவா, பகவத் அனுகிரகத்தால அன்எக்ஸ்பெக்டடாயிட்டு ஜடபரதனுக்கு ஆராதும் எந்த வேலையும் செய்ய வைக்காதக்கே கேட்காதக்கே சிலப்பெல்லாம் சாப்பாடு கொடுப்பா. அதையும் சாப்பிடுவர். சில டைம்ல தன்னால உபசாதிதம் வந்து சேரற உணவுகளை சாப்பிடுவர். அல்பம் வா, பசி குணமாகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாயிட்டு இருக்கிற உணவானாலும் சரி, பகு வா, வயிறு நிறைய கிடைக்கிற உணவானாலும் சரி, மிருஷ்டம் வா, ரொம்ப சுத்தமாயிருக்கிற உணவானாலும் சரி, கதன்னம் வா, சிரேஷ்டதை இல்லாததான சுஜி இல்லாததான உணவானாலும் சரி, பரம் அபியவஹரதி, அதெல்லாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாதக்கு அவரு சாப்பிடுவர். சரீரம் நிலநிறுத்துறதுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது மஸ்ட், அதை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கார். இந்திரிய பிரீதி நிமித்தம் நாக்கு அப்படிங்கிற இந்திரியத்தையும் கிராணேந்திரியம் அப்படிங்கிற அந்த மூக்கு அப்படிங்கிற இந்திரியத்தையும் திருப்திப்படுத்துறதுக்காயிட்டு அவரு உணவு சாப்பிடலை. ரொம்ப டேஸ்ட் இருந்தா மட்டும்தான், நல்ல சூடு இருந்தா மட்டும்தான், நல்ல விருத்தி இருந்தா மட்டும்தான், நல்ல மனம் இருந்தா மட்டும்தான், நல்ல மாதிரி அழகு இருந்தா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு எந்த ஒரு நிர்பந்தமும் அவருக்கு இல்லை. சரீரத்துக்கு அவரு முக்கியத்துவம் கொடுக்கலை. சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமையாக்கும் அவரு வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு எடுத்துக்காட்டாயிட்டாக்கும் இந்த உணவு விஷயங்களை இங்க சொன்னது. சரீரம் அப்படிங்கிறது நசிக்க கூடின ஒன்னாக்கும் அப்படிங்கிற போதம் அவருக்கு இருக்கு. நசிக்காத்ததாயிட்டு அந்த பரபிரம்மம் தான் உள்ளது அப்படிங்கிறது தெரிஞ்சவராக்கும் அவரு. ஜென்மனா ஆத்மஜானியாக்கும் ஜடபரதன். ஜீவாத்மாவுக்கு குடிகொள்ளறதுக்கான வாகனம் மட்டுமாக்கும் இந்த சரீரம். இந்த சரீரம் உபயோகிச்சு ஜீவாத்மா லட்சியஸ்தானத்துல, அதானது பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துல எத்திப்படுறதுக்கான முயற்சியை செய்யணும். பகவத் தியானம் செய்யறதுக்கு சரீரம் மஸ்ட். ஆத்மாராமனான ஜடபரதன் சரீரத்தை கொஞ்சம் கூட கேர் பண்ணலை. அதனாலேயே அவருக்கு துவைத பாவம் அப்படிங்கிறது இல்லை. நல்லது கெட்டது அப்படிங்கிற சிந்தனைகள் இல்லை. வெயில் மழை அப்படிங்கிற சிந்தனை இல்லை. சுக துக்கம் அப்படிங்கிற பாவம் இல்லை. அத்வைத பாவமாக்கும் ஜடபரதனுக்கு உள்ளது. அசம்பாவித தேக அபிமானஹா, சரீரபோதம் இல்லாத அவஸ்தையிலேயாக்கும் அவர் இருக்கார். ஜடபரதனுக்கு ஜனிச்ச உடனேயே சரீரபோதம் அப்படிங்கிறது கிடையாது. நித்திய நிவிருத்த நிமித்தஹா,
நிமித்தங்களிலேந்து அஜ்ஞான காரணம் இருந்தாத்தான் அஜ்ஞானமான காரியங்கள் உண்டாகும். அஜ்ஞான காரணத்திலேந்து ஜடபரதன் எப்போதும் விடுதல் பிராபிச்சவராக்கும். அஜ்ஞான காரணங்களிலேந்து நித்திய முக்தனாக்கும் ஜடபரதன். மூல பிரகிருதி விஷயங்களாயிருக்கிற காரணங்களிலேந்து நித்திய நிவர்த்தி பிராபிச்ச ஜடபரதனையாக்கும் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயே பிரகிருதி விஷயங்களால உண்டாகிற எந்த ஒரு துவந்த பாவங்களும் அவருக்கு இல்லை. பிரகிருதி அப்படிங்கிறது துவந்த பாவத்தோடு கூடினதாக்கும். துவைத பாவம் அவருக்கு ஜென்மனா இல்லை. அப்படிங்கிறதுனால சாதாரண ஜனங்களிலேந்து அவரு வித்தியாசமாயிட்டு காணப்பட்டார். ஆத்ம ஞானம் இல்லாததாக்கும் அஜ்ஞான காரணம். ஜடபரதன் ஜென்மனா ஆத்மஜானியாக்கும். அப்படிங்கிறதுனால பிரகிருதி அப்படிங்கிறது அவரோடு சங்கல்பத்துல கூடியும் இல்லை. லோகம் அப்படிங்கிறது கிடையாது அவருக்கு. பெந்து மித்ராதிகள் அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. ஆத்மஸ்வரூபனை மட்டும் தெரிஞ்சின்ற மகானாக்கும் ஜடபரதன். அழியக்கூடின சகல விஷயங்களிலேந்தும் பிரவൃத்தி மார்க்கங்களிலேந்து விடுதல் பிராபிச்சு நிவൃத்தி மார்க்கத்தை பிராபிச்ச ஜடபரதன் சிரேஷ்டனாக்கும். சொசித்த சொதவே வந்து ചേർന്നதான விசுத்த ரஜோதமோ குணங்கள் இல்லாத தூய்மையான அனுபவத்துல தெரிஞ்சுக்க கூடின ஆனந்தம் ஸ்வ ஆத்மலாப அவருக்கு ஸ்வயம் வந்து சேர்ந்தது. அதிகமஹா ஜென்மனா அப்படி ஒரு நிலைமை வந்து சேர்ந்ததால துவந்த நிமித்தயோகோ சுகதுக்கயோகோ துவைத காரணத்தால உண்டாகிற சுகதுக்க பாவங்களால அசம்பாவித தேகாபிமானஹா சரீர அபிமானம் அப்படிங்கிறது அவருக்கு உண்டாகலை. துவந்த பாவங்களை அவரு சமபாவனையோடு கூடிட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சகிச்சார். ஆறுகிட்டையும் அவருக்கு எந்த ஒரு பராதியும் இல்லை. செருப்பு மாலையானாலும் பூமாலையானாலும் ஈக்குவலாயிட்டு அவரு நினைச்சார். வெயிலும் மழையும் சுகமும் துக்கமும் எல்லாம் ஈக்குவலாயிட்டு பார்த்தார். நானும் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற சர்வ உயிரினங்களும் அந்த பரமாத்மாவும் ஒன்னுதான் அப்படிங்கிற சமபாவனையிலையாக்கும் அவரு இருந்தது. ஆத்மாராமனாயிட்டு ஆனந்த அனுபவத்தில் இருந்தவராக்கும் ஜடபரதன்.